இதுக்கு கான்ஸ்பிக்யூவஸ் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுகர்வு கலாச்சாரம் இல்லாத ஒண்ணுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி காட்டுகிற ஒரு டிசீஸ் போலங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு பொருளை வாங்குறது இந்த கலாச்சாரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கால இருந்து பரவிச்சுன்னு சொல்லலாம். மார்ஜ் சிம்சன் என்ற அமெரிக்க கார்ட்டூனிஸ்ட் தி சிம்சன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் மூலமா அவர் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை முறையை நகைச்சுவாசித்திருக்காரு. அதாவது அவரோட கார்ட்டூன்கள் பெரும்பாலும் சமூகத்தில் மற்றவங்களை போல வாழணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை காமெடியா கன்வே பண்ணுச்சு. இந்த காமெடி எங்க போயிட்டு விட்டுச்சுன்னா 2014 ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு கனடாவில் ஒரு வைட்டாலிட்டி ஏர் அப்படிங்கிற நிறுவனம் ராக்கி மலைகள்ல இருந்து காற்றை பாட்டிலில் அடைத்து விற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. இங்க சுத்தமான காத்து மக்களோட பயத்தை வச்சு வியாபாரம் ஆச்சு. இது அங்க மட்டும் இல்ல, பல வாரியா நடந்துட்டு தான் இருக்குங்க. இந்த கன்சூமரிசம் கண்ட உச்சக்கட்ட வளர்ச்சின்னு கூட இதை சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே வெற்றி அப்படிங்கிற ரேட் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே தற்செயலா நடக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு ரிச் கேம் மாதிரி. இங்க நம்ம அமெரிக்கனைசேஷன் ஆஃப் கன்சூமர் கல்ச்சர் அப்படிங்கிற அமெரிக்க நுகர்வு உலகளவில் எப்படி பரவி நுகர்வு மனப்பான்மையை ட்ரிகர் பண்ணிச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இன்ஸ்டால பர்சனலைஸ் அட்வர்டைஸ்மென்ட் மூலமா மத்தவங்கள போல வாழ இல்லைன்னு நம்மளே நொந்துக்கிற ஒரு மனப்பான்மை உருவாகி இருக்குங்க. இதுவும் ஒரு தகவல் திருட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ட்லெஸ் ஸ்க்ரோல் மூலமா பல தகவல்களுக்கு ஆட்படுறோம். இது மூலமா கவனச்சிதறல் அப்படிங்கிறது நமக்குள்ள அதிகமாகுது. இது போல கவனச்சிதறல் குறைபாடு உள்ள மூளைகளை இந்த பொய்க்கு சரியான இலக்கா பயன்படுத்துறாங்க.